வணக்கம். என் பேர் ராஜா. நான் தமிழ்நாடு தான். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் டொனேஷன்ஸ் ஜங்ஷன் அப்படின்னா ஆன்லைன் சிஸ்டமில் தான் இப்போ எல்லாமே நடக்குது. பிஸ்னஸ் இப்போ ஆன்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்போது என்னுடைய சேனலில் நான் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது ஒன்லி ஃபார் ஏர்னிங் மணி. ஆன்லைனில் தான், தெருவா போய் இல்லை நம்ம கடையை திறந்து ஷோரூம் வைக்கிற அந்த வியாபாரமே இல்லை. உட்கார்ந்த இடத்துல மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் வச்சு இன்டர்நெட்டோட உதவியில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நம்ம சந்திக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்படி தொழில் வளம், வியாபாரம், தொழில் வளம், வேலைவாய்ப்புகள், நட்புகள், அன்புகள் எல்லாத்தையும் வளர்க்குறது இது தானே. ஸோ இதில் ஆன்லைனில் சம்பாதிக்கிறது எப்படின்னு இருக்குது. அது வேறு விதமான சம்பாத்தியம் நிறைய இருக்குது. டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குறது, நிறைய இருக்குது. டிசைனிங் பண்ணி கொடுக்குறது. பட் இதில் ஆன்லைன்லேயே டொனேஷன் இருக்குது. டொனேஷன்னா என்ன? நாம் மனசார நம்ம பாக்கெட்லேருந்து பொருளை இன்னொரு பொருளை கொடுக்குறோம். ஒரு துணியை கொடுக்குறோம், ஒரு கிலோ அரிசி கொடுக்குறோம், 10 ரூபா 100 ரூபா நோட்டை கொடுக்குறோம், இல்லை கழுத்தில் நடக்க செயினை கழுத்தி கொடுக்குறோம், இல்லை கையில் இருக்க பொருள் உண்டு, நல்ல பொருள் இருக்குது, சரி நீங்கள் வச்சுங்க. இது எல்லாமே டொனேஷன் தான். கரெக்டாக அதே மாதிரி அவங்களும் நமக்கு தர்றது டொனேஷன் தான், கிஃப்ட்டு. ஓகே, அப்போது இந்த வீடியோ நான் இந்த சேனல் பண்ணதே டொனேஷன் ஜங்ஷன். இப்போ மார்க்கெட்டில் டொனேஷனுங்கிற பேரில் நிறைய ஸ்கீம் இருக்குது. ஓகே, ஸோ அது பல பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் இந்த ஒரு இது சேனலை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேனலில் ஒன்லி ஃபார் டொனேஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது மார்க்கெட்டில், அதை நல்ல ஸ்கீமை பார்த்து நான் இதில் போடுறேன். அதில் ஃபஸ்ட்டு speni.in அப்படின்னு ஒரு நல்ல ஸ்கீம். வெப்சைட்டை பார்க்கலாம், இந்த சேனலில் நிறைய வீடியோ பார்க்கலாம். ஓகே, அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பர்டிகுலர்லி நம்ம தமிழ் மக்களுக்காக, அதுலேயும் ஒர்க்கிங் உமன்ஸ், அதாவது பெண்களுக்கான. அப்போ ஆண்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அவங்களுக்கு பார்த்துருவாங்க. ஆனால் இந்த வீடியோ எனக்கு ஸ்பெஷலாக வந்து லேடிஸ், ஏன்னா ஒரு குடும்பத்தை வளர்க்குறது லேடிஸ் தான். ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறது சமாத்தியமாக. ஜென்ஸ் உழைக்கிறாங்க, ரைட். ஆனால் அநேக நேரத்தில் அவங்க குடும்பத்தைனா பிள்ளைகள், குடும்பம், அந்த கலாச்சாரத்தை கொண்டு போகிறது ஆண்கள், லேடிஸ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த சோர்ஸ்? ஓகே, அதுதான், அதுக்காகத்தான் எதுனா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ். மேல்ஸும் உண்டு, அவங்களுக்கு தனியாக நிறைய போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ 1, 2, 3 நேரம் பாருங்கள். ஓகே, லேடிஸ்னால் இப்போ படிக்கிற கேர்ள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டை நடத்துகிற பெண்களாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உமன்ஸ், கேர்ள்ஸ் இருக்கலாம், வயசான ஒரு அம்மாமார்களும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவையை மகளுக்கு செய்யணும், மகனுக்கு செய்யணும், பேர பிள்ளைகளுக்கு செய்யணும். அவங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்தா நல்லா இருக்குமே, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. ஆனால் கொடுக்க மனசு இருக்குது, காசு இல்லை இல்லையா? நகையோ பொருளோ இல்லை. இப்போல்லாம் தங்க வைக்கிற விலையை பார்த்தீங்களா? ஸோ இப்படிலாம் இருக்குது. ஸோ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு பணம் தேவை. என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம இனி ஒரு லோனை போட்டு பெரிய தொழிலாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இப்போல்லாம் எழுப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகிட்டு. ஸோ this video is only for females, women. எப்படி how earning sources for women in India, இதுதான் என்னோட தலைப்பு. நல்லா கேட்டுக்கணும். என் சேனலில் speni.in ஒரு ஸ்கீமை பற்றி நிறைய வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். என்னன்னா வெறும் 200 ரூபா அவங்களால கொடுக்க முடியுமா? ஓகே, முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் இந்த மொபைலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். லாகின் பண்ணி www கொஞ்சம் உள்ளே போக தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. அது கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் அடித்து தூள் கிடப்பாங்க. மேட்டரே இல்லை. 200 ரூபாய் 200 ருபீஸ் நீங்கள் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னா முதல்ல இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு www.speni.in அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது லீகலாக ஒரு வெப்சைட், ஒரு சின்ன ஒரு நிறுவனம் அவங்க தான் பண்ணிவிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஓனர் மூஞ்சி என்ன மாதிரி இருக்கோ இல்லை தெரியாது, அது அவசியம் இல்லை. எனக்கும் உங்களுக்கு தான் டீலிங், எவனுக்கும் இல்லை. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எனக்கு ஒரு 200 ருபீஸ் டொனேட் பண்ணுறீங்க.
நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், உங்களுக்கு நான் சீனியர், உங்களுக்கு நான் வெல் விஷயர், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், நீங்களும் 10 காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியார்னு வச்சுக்கலேன். 200 rupees தரீங்க. எப்படி? சும்மா தரல, அக்கௌண்ட் மூலமாக கொடுக்குறீங்க இல்லையா? ப்ரூஃப் வேணும் இல்லை, பணம் யாருக்கு நான் டொனேஷன் கொடுக்குறேன்னு. ஸோ தந்த உடனே அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன், நான் மேலே கொடுப்பேன், அது வேறு விஷயம். நீங்கள் தந்த பிறகு நீங்கள் இந்த சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, சந்தோஷம். கடவுள் கொடுத்த பிச்சை அப்படின்னு வச்சுக்கணும். கடவுள்னு எங்களுக்கு நிறைய செய்ய போகிறார் கடவுள். ஓகே, நடத்துறதுலாம் மனுஷன்தான். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அங்கே இருக்கும். இந்த 200 கொடுத்து ஜாயின் பண்ண பிறகு இந்த சிஸ்டத்து பிரகாரம் என்ன செய்யணும், நீங்கள் 4 விட்ட சொல்லணும், அப்பா அம்மா தம்பி இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குப்பா, இதில் கொஞ்சம் சேர்ந்து போடுப்பா, அக்கா இதில் கொஞ்சம் சேர்ந்துருங்க அக்கா, இது நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு. எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்திருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில், உங்களுக்கு பணம் வரதே தெரியாதையா இருக்கும் இல்லையா? பணம் வந்தால் தான் தலைவங்க கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அப்பா என்னப்பா டெய்லி மணி ஆர்டர் வருது, டெய்லி பேங்க்கு போகிறான், ஆனால் நமக்கு வர்றது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சந்தோஷமாக இருக்கும் பணம் வர ஆரம்பிச்சிட்டேன்னா. வரும். நீங்கள் 3 நபர்களை மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். திருட்டு தொழில் இல்லை, அவங்கள கொண்டு கழுத்து குழியில் தண்டுறதுக்குன்னு சொல்லலை, நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க. அவங்க உங்களை இகழ்ச்சி பண்ணாலும் யூ டோன்ட் பாதர் அபவுட் தட். அப்படியாம்மா அப்படியா சொல்லுவாங்க. அவங்க என்ன இது உங்களுக்கு வேலை இல்லையா, காசு இப்படியா வசூல் பண்ணுவாங்க, இதோட பிச்சை எடுத்துகிட்டு போகலாமே சொல்லுவாங்களா இல்லையா? சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் நிறைய மோசடி ஆன்லைனில் வெப்சைட்லாம், நான் யாரை நம்பி கொடுக்காண்டா. இப்போது கொடுக்கணும்னு மனசு வச்சா கொடுக்கலாம். எப்படி நீங்கள் மனசு வைக்கிறீங்களோ அதை மாதிரி அடுத்தவங்களும் இருக்காங்க கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு மணி வேணும். சப்போஸ் கொடுத்தோம் வரல, என்ன செய்ய முடியும்? ஆண்டவனே உன்னை நம்பி தான் நான் கொடுத்தேன், போயிட்டு எனக்கு வேறு வழியில் ஏதாவது தான் போகிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லை. நம்புங்க, செய்து பாருங்கள். ரொம்ப பயப்படுறவங்க வராதிங்க இல்லையா? தைரியமானவங்க செய்யுங்க. ஒருவேளை அது வந்துச்சு, நீ உனக்கு வந்துட்டுல, அப்போ எனக்கு வரணும்னு சொல்லி மறுபடியும் வாங்க, நோ ப்ராப்ளம். இது அப்படித்தான். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? இந்தியாவில் மட்டும் எத்தனையா? 135 கோடி. நமக்கு தேவை அவ்வளோ ஆள் கிடையாது, 287 ஆள் தான் உங்களுக்கு கீழே தேவை வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் முடிச்சிடும், நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போயிருவீங்க. அப்புறம் ஐயோ எனக்கு பணம் வரலைன்னா முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படிதான் ஒருத்தர் ஜாயின் பண்ணால் அதே பேரில் என்னோட ஜாயின் பண்ண முடியாது. அந்த சிஸ்டம் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல்னு ஒன்று வரும். அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு வெளியே போடுவீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு. அவ்வளோதான். ஆரம்பத்தில் 200 கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க, 3 பேர்த்தை எப்படியாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறீங்க, பண்ணி இதில் சேர்த்துறீங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட வர்றீங்க, யார் உங்களுக்கு காசு தர்றா, உங்கள் டெலிஃபோன் மொபைல் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் அவங்கள்ட்ட டெய்லி ஃப்ரெண்டாக பேசிக்கலாம். அப்பாடா நான் 3 பேர்த்தை முடிச்சிட்டேன், சேர்த்துட்டேன், மை ஜாப் இஸ் ஓவர், சந்தோஷம். சரி, அந்த 3 பேரும் சேர்ந்த பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீ ஆன்லைனில் பார்க்கலாம், அவங்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் என்னாச்சு. கேர்ள்ஸ் குரூப்லேயே போய்டும். அவ்வளோ கூட்டம் சேரும். இதில் பணத்தை கண்டுட்டாங்கன்னா கூட்டமாக வந்து சேரும். நமக்கு அதுதானே தேவை இல்லையா? எல்லாருக்குமே தெரியாது, புரிஞ்சு தான் வர்றாங்க. இட்ஸ் அ டொனேஷன், ஐ கிவ் டு யூ. நீ மேலே கொடு, கீழே உள்ளவங்க எனக்கு தருவாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு கடந்து போகிறாங்க. உங்களுக்கு போதாத ஒரு 1 crore ஒரு 2 மாதத்துல எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சலான்னு சொல்ல முடியாது. 2 மாதம் அதெல்லாம், அது 6 மாதம் மினிமம் கணக்கு வச்சுக்கிடுங்க. அது முடியும் போது 1 வருஷம் கூட ஆகும். ஏன்னா 3 பேரை நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு 3 பேரை சேர்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 3, ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 3, அதுக்கப்புறம் மொத்தம் 9 வரும். 1, 3, 9, அப்புறம் அப்படி மடங்காகும் 27, அப்புறம் 81, அப்புறம் 243, அப்படி போயிடும். இதுக்கு நீங்கள் செஞ்ச காரியம் 3. அந்த நெட்வொர்க் அப்படியே வளர்ந்து போயிடும். பணம் தந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பணம் எவ்வளோ கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 கொடுக்கும் பொழுது கொடுத்துட்டீங்க, டொனேஷன் கொடுத்துட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்போ அவங்க 200 தருவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு 600 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்ல. அதில் 200 ரூபா மட்டும் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் மேலே இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே மெசேஜ் வந்துடும், அவங்க அட்ரஸ் வந்துடும், டெலிஃபோன் வந்துடும், அவங்கள்ட்ட பேசிட்டு கொடுத்துடணும். அவங்க சொல்லுவாங்க கிடச்சிட்டு ஓகேன்னா க்ரீன் சிக்னல் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அந்த 3 இது பேர் அக்கௌண்ட் அப்கிரேடேஷன் பேர். 200 ரூபா போட்டும்போது 600 ரூபா வந்துட்டு, அப்போ நமக்கு கிடச்சிட்டு, அதாவது லாட்ரி டிக்கெட் 200 ரூபா கொடுத்தேன், கன்ஃபார்மாக லாட்ரி டிக்கெட் அடிக்கும் அங்கிற பட்சத்தில் 600 ரூபா கிடச்சி. 600 ரூபா கிடச்சி பாக்கெட்டில் வச்சு அப்புறம் என்ன பண்ணணும்? அதோட போனது தான், அவங்களால முடிஞ்சு போச்சு. உங்கள் நெட்வொர்க்கே வளராது. சரி, இன்னொரு 2 டிக்கெட் எடுப்போமே அன்ட்டு 200 ரூபா மட்டும் வச்சுட்டு 400 ரூபாய்க்கு மறுபடியும் டிக்கெட் வாங்குவோம். அந்த 400 வந்து அப்படியே 2000 சில்லரை போகும், 2400 ரூபா போகும்.
அதில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு மீதி கொஞ்சம் மேலே கொடுக்கணும். அந்த சிஸ்டம்லாம் உள்ள எவ்வளோ கொடுக்கணும்னு கணக்கு வரவங்களுக்கு. இப்படியே நம்ம கொஞ்சம் கவனித்து போயிட்டே இருந்தோம்னா அது ஃபஸ்ட் லெவல் 1, செகண்ட் லெவல் 3, தேர்டு லெவல் 27, ஃபோர்த் லெவல் 81 ஆட்கள், ஃபிஃப்த் லெவல் 243 ஆட்களோட. அதுக்கு மேலே உங்களுக்கு அருகதை இல்லை அங்கே இருக்க. சிஸ்டம் என்ன சொல்லிடுச்சு, 5 லெவல் வந்துட்டீங்க, உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் ஒதுங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சிஸ்டத்துலேருந்து எடுத்துரும். அடுத்த ஆள் சேர்ந்துருப்பாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஆசையாக சேர்ந்துக்கிட்டே இருங்க இல்லையா? அதுக்கப்புறம் சேரலாம், புதுசு தானே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வேறு யாராக இருந்தால் அவங்கள போட்டு சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். இது ஒரு ஏர்னிங் சோர்ஸ், பெஸ்ட்டு சோர்ஸ். பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க. கடவுளுக்கு கண்ணை மூடிட்டு ஒரு 200 ரூபா தட்சணை வைக்கிறீங்க, சர்ச்சுக்கு ஒரு 200 rupees தானம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். அங்கே எதுவுமே ஆண்டோட ஆசீர்வாதம் தான் எதிர்பார்க்க முடியும். வீட்டுக்கு போனோடனே எனக்கு நான் 200 ரூபா காணிக்க போட்டிருக்கேன், சர்ச்சுக்கு இது வச்சுருக்கேன், கோயிலுக்கு உண்டியலில் போட்டிருக்கேன், எனக்கு வீட்டுக்கு போனோடனே பர்ஸில் எனக்கு 5000 ரூபா இருக்கணும்னு கேட்கவே முடியாது. பட் இந்த சிஸ்டத்தில் கேட்கலாம். the money is for you waiting. ஆனால் 3 பேர் பண்ணாமல் 2 பேர் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு 2 பேருக்கு உள்ள வருமானம் நீண்டுக்கிட்டு போகணும், அது நடக்காது. சிஸ்டம் அப்படி தான் வச்சுருக்கு. பெண்டிங் தான் காட்டும். 2 பேருக்குன்னா அந்த 2 பேர் போகும் இல்லையா? 3 கம்பல்சரின்னு சொன்னாலே 3 பேர் பண்ணால் தான் அந்த பேமெண்ட்டே அவனுக்கு வரும். அதான் 600 ரூபான்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் 400 ரூபா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் லெவலில், செகண்ட் லெவலில் நமக்கு ஃபஸ்ட் லெவலில் 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் கம்பல்சரி. அப்போ தான் 3 இன்கம் வரும். வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், எல்லாம் போகாது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஆளே கிடைக்கல, ஒரு ஆள் மட்டும் தான் கிடைச்சி, அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுங்க அந்த சிஸ்டம் இல்லை. கம்ப்யூட்டர் அப்படிலாம் செய்யாது. வேலை கரெக்டுனா கரெக்ட் தான் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்க, அந்த சிஸ்டம் பற்றி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கீமை பற்றி நான் சொல்லிட்டேன். ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வீடியோ பார்த்தா கீழே எப்படி ஜாயின் பண்ணணுன்னு இருக்கும், அதை அந்த லிங்க்குன்னு இருக்கும், ஜாயினிங் லிங்க். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போயிடும். நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி? ஃப்ரீ தான். ஃப்ரீனா என்ன, உங்கள் பேர் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும், இதெல்லாம் கொடுத்து ஃபில்லப் பண்ணாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட்னு வந்துடும். வந்தாச்சுனாலே நீங்கள் இந்த இதில் சேர்ந்தாச்சு. சேரும்போது கேட்க உங்கள் ஸ்பான்சர் யாருன்னு, அப்போ என் நம்பரை போடணும். இந்த மூஞ்சி இந்த அதுக்கு கீழே இருக்கும், அது போட்டால் என் பேரோடு வந்துடும். ஓகே, நான் தான் உங்களுக்கு ஸ்பான்சர். எப்போ வேணாலும் பேசிக்கலாம், கொள்ளுக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பேமெண்ட் அடைக்கணும். அங்கே பேமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் லாக் பண்ணுங்கள், இது கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ 200 rupees நம்ம உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அல்லது பேடிஎம் அக்கௌண்ட்டோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து அங்கே அனுப்பி கொடுத்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். 200 rupees ரிசீவ்டு. இப்போது நீங்கள் உங்கள் ஜாயினிங் லிங்க் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் 3 பேரை சேருங்கன்னு சொன்னோம். அப்புறம் அப்படியே உங்கள் வேலை தொடர்ந்து போகும். அது வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாராவது இதில் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ அவங்கள்ட்ட அனுப்புங்க. நீங்கள் இவ்வளோக்குள்ளே பேசிக்கிடுவீங்களான்னு தெரியாது எனக்கு. அதனால் இந்த தமிழ் பேசுகிறவங்களுக்கு, ஏன்னா ஹிந்திலையும் இந்த வீடியோ இருக்குது ஆல் ஓவர். ஏன்னா இந்தியா பெரிய நாடு. ஓகே, எவ்வளோ மக்கள் பார்ப்பாங்க, அதுக்கு ஹிந்தியில் ஒரு வீடியோ இருக்குது. நான் தமிழ் மக்களுக்காக இந்த வீடியோ போட்டேன், பர்டிகுலர்லி ஃபார் ஃபீமேல்ஸ். நீங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும். இந்த உலகத்தில் இப்போ ஆணும் பெண்ணும் சமம், எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கணும் இல்லையா? அதனால் ஆண் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, கம்மியான சேலரி இருக்குது. ரொம்ப அதை அந்த மாதம் ஃபுல்லாக அவங்கள வழி நடத்த முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. மளிகை கடை, பால், வாடகை, கரண்ட் பில்லு, போக்குவரத்து செலவு, மருந்து, மாத்திரை, கெஸ்ட்டு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிறுக தான் சேமிப்பு. அதுவும் 25ஆம் தேதி வந்தாச்சுன்னா கடன் தான் வாங்கணும், சேலரி அட்வான்ஸ், அவட்ட வாங்கணும், இவங்கள்ட்ட வாங்கணும். அப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு, நெருக்கடியான வாழ்க்கை. இவங்களுக்கெல்லாம் பணம் தேவை. இதனால் இந்த சிஸ்டத்தை நீங்கள் கையில் எடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அனுப்புங்க, இல்லைன்னா அவங்க உங்களை விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு வழிகாட்டுறீங்க. எல்லாருமே வழிகாட்டுறவங்கள விட்டுருவாங்க. ஓவர் ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. உங்ககிட்ட எதுக்கு நான் வரணும் இல்லையா? நான் நேரடியாகவே இந்த சேனலில் இருக்க டைரக்ட் அப்படி போவாங்க. அதனால் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, நீ தானே எனக்கு அறிமுகப்படுத்தின, ஒரு நாள் தான் நானும் 10 காசு சம்பாதிக்க போகிறேன், நீ என்ன சொல்கிறியோ அப்படி செய்கிறேன் இல்லையா? எனக்கு நீ தான் ஸ்பான்சராக இரு அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்குவாங்க, கை கோத்துக்குவாங்க. அது ரொம்ப நல்லது. சிலவங்க அப்படி இல்லை, நான் செய்கிறது உனக்கு எதுக்கு தெரியணும், நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு விதமாக ஜாயின் பண்ணி அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வழிகாட்டுறது தான் பெரிய விஷயம். நல்ல ஒரு சோர்ஸை கொண்டு கொடுக்கறது பெரிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஏன் கொடுக்குறோன்னா,
கொடுக்காம மூடி வச்சுருந்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. வெளியே சொன்னால் தான் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும். அப்படி டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கும். நமக்கு காசு வந்துட்டு இருக்கும். நமக்கு தேவை காசு. எல்லாரும் சும்மா கொடுக்கல, ஏதாவது கிடைக்குன்னு தான் கொடுக்குறாங்க. மனசார கொடுப்பாங்களா? இப்போது உங்கள் வீட்டுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு 10,000 ரூபா வேணும், யாரை பக்கத்து வீட்டிலே தரமாட்டாங்க. சொந்தக்காரங்க ஓடுவாங்க. இன்டர்நெட்டில் போட்டு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி யார் தருவா? தரமாட்டாங்க. எப்படி அரசியல்காரங்க வருவாங்க, அதில் டிவி மீடியா சேனலில் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கொடுத்ததுக்கு 4 ஃபோட்டோ வரலாம். அதெல்லாம் யாருக்கு வந்திருக்கா இல்லையா? ஸோ நம்ம பைசா இருந்தால் தான் நமக்கு உதவிங்கிறத மறக்காமல் இந்த ஸ்பென்னிங் இந்த டொனேஷன் பிளானில் நீங்கள் கம்பல்சரியாக ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய மற்ற வீடியோ இருக்குது. ஸ்பென்னிங்கிற ஒரு நல்ல ப்ரோக்ராம் 200 ரூபா. சில இதுவுமே வேறு ப்ரோக்ராம்லாம் இருக்குது. 500 ரூபா கொடுத்து சேர்றது, 1000 ரூபா கொடுத்து சேர்றது, 2500 ரூபா கொடுத்து சேர்றது, 5000 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் பெருசு. புரியுதா? ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆயிட்டுனாலும் நமக்கு பணம் போயிடும், அந்த பயம் இருக்கும் இல்லையா? 200 ருபீஸ் நம்ம கொடுத்து டொனேஷனில் சேர்றோம்னா நமக்கு கண்டிப்பாக எல்லாரும் உங்களுக்கு ஈஸியாக சேருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேலை பார்க்குறவங்க பக்கத்து ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலே போதும், 2-3 நாளே நானும் சேர்றேன், அக்கா நானும் சேர்றேன், இடி நானும் சேர்றேன், நீ வந்துடும். இது 5000 ரூபாயா? 5000 ரூபா தான். அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? 5000 ரூபா ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன அமௌண்ட்டுனால சேர்றது ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்கம் வரணும், ஆள் சேரும். ஒருத்தர் கொடுத்து வாழ்ந்தால் தான் கடவுள் நமக்கு இந்த பொக்கிஷத்தை தருவார். ஆகவே இந்த ஸ்கீமை நல்ல ஸ்கீமாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ அடிக்கடி பாருங்கள். நிறைய வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பிறகு ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. டெலிஃபோனில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசி தீர்த்துக்கலாம். வணக்கம். பயப்படுறவங்க இல்லை, வராதிங்க. ஓகே, நான் மெனக்கெட்டு நான் இது சொல்கிறேன்னா எல்லாரும் பயனடையணும். இந்த வழியை யார் காட்டினாங்களோ இல்லையோ, நான் காட்டுறேன். ஸ்பென்னிங் பயப்படாதீங்க. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் வந்துடும் இல்லையா? நீங்கள் மனசார வேண்டிட்டு இது செய்யுங்க, ஜாயின் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அந்த 3 பேர் கம்பல்சரி நீங்கள் பண்ணிடணும். ஆனால் இதில் வந்து சிஸ்டமும் ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த 3 பேர் பண்ணும்பொழுது அதுக்கு பிறகு உங்கள் நெட்வொர்க்கில் கம்பெனிக்கு டைரெக்டாக வரதெல்லாம் இங்கே போட்டுருவாங்க. பட் எவ்வளோ ஒரு ஜாயின் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஆட்டோ ஃபில்லிங் அவங்க ஒன்று வரும் இல்லையா? உங்களுக்கு கீழே உள்ள எல்லாமே அவங்களே ஃபில்லப் பண்ணுவாங்கன்னா எதுக்கு நீங்கள் இல்லையா? அது அவங்களே அந்த காசு எடுத்துப்பாங்க. அதனால் அதை நம்பாண்டா, அதை நம்பி காத்திருக்காண்டா. 3 பேர் கம்பல்சரியாக பண்ணிவிடுங்க. முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள 3 பேரையும் ஜாயின் பண்ண விட்டுறணும் எப்படியாவது அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டெப் எடுங்க. கொஞ்சம் பிந்தம் இல்லையா? 200 ரூபா ஒரு ஆளுக்கு பிறக்கிறது பெரிய விஷயமா? முதல்ல ஃப்ரீ உங்கள் நீங்கள் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா? சிஸ்டத்தில் போய் உங்களுக்கு கீழே 3 பேர் யார் யார் வராங்கன்னா அவங்கள ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டால் உங்கள் அக்கௌண்ட் ஃபில்லப் ஆகிடும். அப்புறம் பேமெண்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு அது ஆக்டிவ் ஆகும். அதுக்கு பிறகு ஆள் சேர்க்க முடியும். எல்லாம் அது அப்படி நிற்கும். அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். சரியா? தெரியாத லேடிஸ் உமன் வந்து பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க சிஸ்டத்தை எப்படி ஆப்ரேட் பண்ண. இது ஒரு நல்ல வீடியோ, நல்லபடியாக பயன்படுத்துங்க. மேலும் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பணம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழுங்க. வணக்கம்.